வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வயது முதிர்ந்த ஆசிரியர்களிடம் குச்சியால் அடிவாங்கிய முன்னாள் மழலைப்பள்ளி மாணவர்கள் வானிலை ஆய்வு மைய தென் மண்டலம் முன்னாள் தலைவர் பாலச்சந்திரன் ஓய்வு பெற்ற வயதில் பாலிய கால நினைவுகளை அசைப்போட்டு பெருமிதமடைந்தார். பொள்ளாச்சியை அடுத்த VSRA மழலையர் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு பயின்று முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 52 ஆண்டுகளுக்கு முன்பு மழலை பள்ளி குழந்தைகளாக பயின்ற மாணவர்கள் இன்று தள்ளாடும் வயதிலும் ஓய்வு பெற்ற நிலையிலும் தங்களது முன்னாள் பள்ளி நண்பர்களையும் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களையும் சந்தித்துக் கொண்டனர். இப்பள்ளியில் பயின்ற வானிலை ஆய்வு மைய முன்னாள் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தன்னுடைய பாலிய கால நினைவுகள் குறித்து பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்களை நிகழ்ச்சிகள் பெருமிதத்துடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் தள்ளாடும் வயதில் உள்ள ஆசிரியர்களிடம் தங்களது சிறு வயது காலத்தில் செய்த சிறு குறும்புகளுக்காக தடி அடி வாங்கியது போல தற்போது அவர்களிடம் மழலைப்பள்ளி நினைவுகளை மீட்டெடுக்க செல்லமாக சிறிய குச்சியால் தடியடி பெற்றுக்கொண்டு பள்ளி நினைவுகளோடு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட வானிலை ஆய்வு மையம் முன்னாள் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இதுகுறித்து கூறுகையில், நாம் அனைவரும் கடந்து வந்த பாதையில் பயின்ற பள்ளியில் வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களை சந்தித்து ஆசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எங்கள் பள்ளி இதுக்கப்புறம் பின்னாடி இன்று எங்களுடைய ஆரம்ப கல்வி VSRA பள்ளி சார்பாக அங்கு பயின்ற மாணவர்கள் நாங்கள்லாம் 1970 கிட்டத்தட்ட 80 வரைக்கும் 10 ஆண்டு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நாங்கள்லாம் இன்று சந்தித்து அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களாக இருந்த இவர்களை சந்தித்து ஆசி பெறுகிறோம். நம்ம வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டம் இந்த உலகில் ஆரம்பித்தது தாய்மடியில். அந்த கல்வியின் ஆரம்ப கட்டம்ங்கிறது இந்த VSRA ஸ்கூல் மடியில். ஓரளவு வளர்ந்த பின்பு நம்ம ஏதாவது ஒன்று படிக்கிறோம் என்றால், ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்றால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வெறும் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இந்த பள்ளிக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு அரிச்சுவடி முதல் அடிப்படை எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்று நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய நிலைக்கும் அடித்தளமாக இது இருந்தது. இவர்களிருந்த ஒழுக்கம், மரியாதை, எப்படி நம்முடைய படிப்பில் கவனம் செலுத்துவது போன்ற பல விஷயங்கள், எப்படி மரியாதை கற்றுக்கொள்வது என்ற பல விஷயங்கள் இருந்தது. அது இந்த ஒரு நிகழ்ச்சியான தருணம். இது நிறைவான நாள். இந்த நாளில் நாங்கள் எங்கள் நண்பர்களெல்லாம் சந்தித்தோம். ஒவ்வொருவரும் பல தளங்களில் வாழ்க்கையின் காலத்தின் போக்கின் காரணமாக வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதிலும் இன்று சந்தித்த பொழுது பல இனிய நிகழ்வுகளை, அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். குறிப்பாக இது ஒரு மிகவும் நிறைவான நாள். இன்றைய ஜெனரேஷன் என்ன சொல்கிறீங்க? சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவால் வால்பாறையில் உள்ள கூழாங்கல் ஆற்றுப்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான கூழாங்கல் ஆற்றுப்பகுதியில் கடந்த 12 நாட்களாக தொடர் விடுமுறை காரணமாக அப்பகுதியை கோலாகலமாக காட்சியளித்தது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீராடிவிட்டு மகிழ்ச்சியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் சென்றனர். இந்நிலையில் இன்றோடு தொடர் விடுமுறை முடிந்து நாளை முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளதால் வால்பாறை பகுதியில் உள்ள கூழாங்கல் ஆற்றுப்பகுதிக்கு வருகை சற்று குறைவாகவே இருந்ததால் அப்பகுதியில் வெறிச்சோடி காணப்பட்டது. வால்பாறை பகுதியில் தட்பவெட்ப நிலை மற்றும் மிதமான குளிர்ச்சி நிலவுவதால் அதை அனுபவிப்பதற்காகவே வால்பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மேலும் இ-பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இ-பாஸ் பெறுவதில் எவ்வித சிரமமுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர். மேலும் வரும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வால்பாறைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி நகர திமுக வடக்கு சார்பாக நடைபெற்ற சைக்கிள் போட்டியை நகரமன்ற தலைவர் துவக்கி வைத்தார். பொங்கல் திருநாளை திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளதை அடுத்து பொள்ளாச்சி நகர வடக்கு திமுக சார்பாக முதல் விழாவாக சைக்கிள் போட்டி நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், சைக்கிள் ஆர்வலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 6 வயது முதல் 14 வயது வரையும், 15 வயது முதல் 20 வயது வரையும் என 2 பிரிவாக நடைபெற்றது. போட்டிகள் நகர பொறியாளர் அணி அமைப்பாளர் பாலாஜி என்கிற பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற போட்டிகளை நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பந்தய தூரமான புளியப்பட்டி வரை போட்டிகள் பங்கேற்றவர்கள் ஆர்வத்துடன் சைக்கிள்களை ஓட்டி இலக்கை அடைந்தனர். கலந்து கொண்டவர்களுக்கு பொள்ளாச்சி நகர வடக்கு திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன், வழக்கறிஞர் அதிபதி கம்பன், கலைமன்றம் சண்முகம் ஆகியோர் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி திமுக நகர துணைச் செயலாளர் தர்மராஜ், நகரமன்ற உறுப்பினர் கந்த மனோகரி உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். சோலையார் அணை மற்றும் கேரளாவை இணைக்கும் முக்கிய சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த பழைய வால்பாறை பகுதியில் சாலையின் நடுவே மரம் விழுந்ததால் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதலே சூறைக்காற்று அதிவேகத்துடன் வீசியதால் சாலைகளில் ஆங்காங்கே மரக்கிளைகள் ஒடிந்து விழக்கூடிய ஒரு அபாய நிலையில் உள்ளது. இந்நிலையில் மாலை நேரத்தில் வீசிய காற்று காரணமாக அப்பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த மரம் ஒடிந்து தொங்கியவாறு இருந்ததால் கேரளா சாலக்குடி அதிரப்பள்ளியை இணைக்கும் சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கேரளா சோதனை சாவடியில் மாலை 6 மணிக்கு மேல் வாகனங்கள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் சாலை ஓரங்களில் விபத்து ஏற்படும் வகையில் உள்ள மரங்களை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அகற்ற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.